ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6 மாதத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு உணவு தான் பார்க்க போகிறோம். ராகியும் பருப்பு வகைகளை வச்சும் நம்ம ஒரு கூழ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 1 டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 3யும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் ராகி, இந்த 3 பருப்புகளையும் நம்ம நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 முறை கழுவி ஒரு காட்டன் துணியில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்புலையும் ராகிலையும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். ராகியும் பருப்புகளும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ பருப்பு ராகி வறுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் நம்ம காய வச்சுருந்த பருப்பு ராகியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும், வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அது கூடவே கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு நிறைய இருக்கிறதுனால ஜீரணாகிறதுக்காக நான் பெருங்காயம் போட்டிருக்கேன். நல்லா செவந்து வந்துருச்சு, நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். வேறொரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. பொருட்கள் அதிக அளவில் சேர்த்து அரைச்சோம்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அளவு குறைவாக இருக்கிறதுனால நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். பவுடர் ரெடி ஆயிடுச்சு. கூழ் எப்படி காய்ச்சலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1 ஸ்பூன் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி போதுமானது. தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம். கட்டி விழாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்து தேவையான அளவு பனங்கற்கண்டு இல்லை உப்பு சேர்த்திக்கலாம். நான் உப்பு சேர்த்துறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன். இதே 6 மாத குழந்தைன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது ஆற ஆற கெட்டியாகும். வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி கூழ் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்னும் பல ஆரோக்கியமான உணவு பட்டியல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.